கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். நம்முடைய ஆண்டவர் கிருபை நிறைந்த தேவன். நம் மீது கிருபையை ஒழிய பண்ணுகிற நல்ல ஆண்டவர். அவர் தகுதியில்லாத நமக்கு கொடுக்கக்கூடியதான் கிருபை. நம்ம எந்த தகுதியும் நமக்கு இல்லை, நமக்கு அவரிடத்திலிருந்து கிருபை கிடைக்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று நாம் பார்த்தோம். கிருபை இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனாகி கர்த்தர் நம் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எத்தனை தப்புகள் செய்தாலும் அதை மன்னித்து அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், பூமியை வாழும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். நோவா வாழ்ந்த காலத்தில் அவர் நீதிமானாய் வாழ்ந்தது நிமித்தம் அந்த நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நோவாவுடைய குடும்பத்தில் இருந்தால் 8 பேர் மாத்திரம் இந்த பூமியிலே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். மற்ற அத்தனை பேரையும் தேவனை கர்த்தர் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நோவாவுடைய கண்களில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். எனவே நோவாவின் மூலமாக வந்த சந்ததியினா நாம் இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பு வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விற்கப்பட்டு பொத்திபார் வீட்டில் இருந்து அங்கே அவர் பழி சுமத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையிலே அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் செய்தார். எனவே யோசேப்பு இருந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை அவருக்கு கிருபை செய்து நடத்த செய்தார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்ற ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னேன், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நேர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது அந்த கிருபையை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் சொல்லுகிறார், 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யாத்திராகமத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். கர்த்தர் மோசேயை பற்றி சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனை கர்த்தர் அறிந்து நமக்கு கிருபை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். ஆமென். 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். ஆமென். யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையை சரியாய் நேர்த்தியாய் கடைபிடித்து அவருக்கு உண்மையாக வாழ்கிறோமோ நம் மீது தேவனை கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியிறக்கமாக்கினார். இந்த கிருபைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் மரித்தொழுது உயிரோடு எழுந்த தேவனாக கர்த்தர். அவர் உடன்படிக்கையை காக்கக்கூடிய நல்ல ஆண்டவர், கிருபையை நம்மை ஊற்றக்கூடிய ஆண்டவர். எனவே தான் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கிருபையை என்னென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஆமென். ஜெபிக்கலாமா? மகா இறக்கும் கிருபை நாங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தரை எங்களுக்கு தருவோம். நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கேட்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கிருபை நாளிலே இறங்கட்டும் ஆண்டவரே. அதோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைத்து கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, தேவ பிரசன்ன நிரப்பி நடத்துவீராக, செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்ப்பு செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.